ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். உதாரா சர்வ ஏவைதே ஞானி த்வாத்மைவ மே மதம் ஆஸ்திதः சஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதிம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 18வது ஸ்லோகம். இதற்கு முன்பான ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் சொன்னார், எனக்கு இந்த 4 பேர்ல ஆர்த்தோ ஜிக்ஞாசுரத்தாதி, அதாவது நம்மளோட இந்த 4 நபர்கள் பகவானை யாரெல்லாம் வழிபடுவா என்று பார்த்தோம். ஆர்த்தோ துயரத்தில் இருப்பவர்கள், ஜிக்ஞாசுர் அந்த பகவானை அடையணும், பகவானை பற்றி தெரிந்து கொள்ளணும் என்று ஆசைப்படுகிற நபர்கள், அர்த்தார்த்தி இந்த இகபர சுகங்களுக்காக பகவானை சென்று வணங்குபவர்கள், ஞானி என்று பார்த்தோம். ஞானி என்பவர் எதற்காகவும் ஆசைப்படாமல் அந்த இறைவன் ஒருவர் மட்டுமே போதும் என்று யாருக்கு நினைப்பு இருக்கோ, அப்படி அந்த இறைவனை சென்று அடையணும் என்பதே தன்னோட லட்சியமாக தன்னோட குறிக்கோளாக கொண்டிருக்கிறாரோ அப்பேற்பட்ட மகானை ஞானி என்று சொல்வா, யோகி என்று சொல்வா என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். இப்படி ஒரு ஞானி, ஒரு யோகி, இவர்தான் எனக்கு மிக பிடித்தமானவர், எனக்கு ரொம்ப பிரியமானவர் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். அதன் ஒரு தொடர்ச்சியாக இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்றது, அப்பேற்பட்ட ஞானி என்னால் எனக்கு பிரியமாக இருக்கும் அந்த ஒரு ஞானி அவர் எப்படி இருப்பார் என்று தெரியுமா அர்ஜுனா? அவர் என்னை தவிர வேற எந்த விஷயத்துக்கும் தன்னோட மனதில் இடமே கொடுக்க மாட்டார். அப்படி எப்பொழுதும் சதாசர்வ காலமும் அந்த இறைவனின் நினைப்பிலேயே அவரின் சிந்தனையிலேயே இருப்பாராம் இந்த ஞானி. இப்படி அந்த இறைவனின் சிந்தனையிலேயே இருக்கும் இந்த ஞானி வேறு எதை பத்தியுமே எண்ணாமல் அந்த இறைவன் ஒருவருக்கு மட்டுமே இந்த வாழ்க்கை சொந்தமானது, அவர் படைத்த இந்த வாழ்க்கை அவரை அடைவதற்கு மட்டுமே ஒரு வழியாக இருக்கு என்று உணர்ந்து கொண்டு இந்த ஒரு வாழ்க்கையை அந்த இறைவனை சென்று அடைவதற்கான ஒரு விதமான வழியாக, ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கொள்வாராம் அவர். அதனால் அந்த இறைவனை சென்று அடைவதற்கான வழியே இந்த வாழ்க்கை என்று உணர்ந்த இந்த ஞானி இறைவனை தவிர வேறு எதை பற்றியும் நினைக்கவே மாட்டார், எந்த ஒரு சிந்தனையுமே இருக்காது. எப்பொழுதும் அந்த இறைவனின் சிந்தனையே இருக்கும் காரணத்தினால் இவருக்கு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும், துக்கம் என்பது வாழ்க்கையில எப்பொழுதுமே வராது என்று சொல்றார் கிருஷ்ணன். இப்படி ஆனந்தமயமாக இருக்கும் இந்த நபர் இறுதியில் எந்த இறைவனை நோக்கி தியானம் செஞ்சாலோ அதே இறைவனை சென்று அடைவா, அதாவது என்னையே சென்று அடைவார்கள் என்று கிருஷ்ணர் சொல்றார் இங்க. எப்பொழுதும் இறைவனின் சிந்தனையில இருப்பவர்கள் ரொம்ப புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான். எப்பொழுதும் இறைவனின் சிந்தனையில இருப்பவர்கள் இறுதியில் அந்த இறைவனை தான் சென்று அடைவார்கள் என்று அழகாக சொல்றார் நம்ம கிருஷ்ணன். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 18வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.